மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தேரர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் தொடர்புடைய 2 மிக மிக முக்கியமான வழக்குகள் நிறைவுக்கு வந்திருப்பது மீண்டும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. உதய கம்மம்பில விமல் வீரவன்ச, திலீப் ஜெயவீர ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நடத்துவதற்காக சிஐடியினர் தீர்மானித்திருப்பது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். கொழும்பு அன்றிய பிரதேசத்துல ஒரு ஆசிரமத்துல வாழ்ந்து வந்த ஒரு தேரருக்கு எதிராக 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட 10 வயது பெண் குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுப்பதோட இந்த பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடியாக பிறப்பித்தது மீண்டும் தேரர் உலகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் அடிக்கடி தேரர்கள் சிக்கி சின்ன பின்னமானாங்களே, அதே குற்றச்சாட்டு தான். 5 வருடங்களுக்கு முன்னால மனநோயால் பாதிக்கப்பட்ட 10 வயது பெண் பிள்ளை அங்கோட மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த சூழ்நிலையில தான் அதனுடைய பாட்டி சிகிச்சை தாமதமாகுது அப்படின்னு சொல்லி குறித்த ஆசிரமத்தில் இருக்கின்ற தேரர்கிட்ட சிகிச்சைக்காக வேண்டி தனது பேத்தியை அழைச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. குறித்த தேரர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கசப்பு நிறைந்த ஒரு கசாயம் சொல்லுவோம் இல்லையா, அப்படியான ஒரு மருந்து கொடுத்து பெண் பிள்ளைய வாந்தி எடுக்க வச்சிருக்கிறாரு. அத்தோட சேர்த்து ஒரு தாயத்தையும் கட்டி அனுப்பியிருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில நோய் நிவாரணம் கிடைச்சதாக பாட்டி நினைச்சிருக்கிறார். தாயத்து காணாமல் போனதை அடுத்து மீண்டும் நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயத்துல மீண்டும் தேரற்ற தனது பேரனையும் பேத்தியையும் கூட்டி அழைத்து கொண்டு சிகிச்சைக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. போன சந்தர்ப்பத்துல தான் பாட்டிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த பெண் பிள்ளைய அவருடைய பிரத்யேகமாக தங்குகின்ற அறைக்கு கொண்டு சென்று இந்த சூழ்நிலையில தான் நடந்தும் முடிஞ்சிருக்கு. பிள்ளை பயத்துல யாரிடமே சொல்லாத சூழ்நிலையில ஏதோ ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்தை பாட்டிட்ட சொன்னதுக்கு இணங்க பாட்டி போலீசார்ட்ட புகார் அளித்து உடனடியாக சட்ட வைத்திய அறிக்கைகளும் பெறப்பட்டதனூடாக தெரிய வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கொடுமை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. உடனடியாக சட்டமாதிபர் திணைக்களம் குறித்த தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்க நடத்தி வந்தாங்க. நீண்ட விசாரணைக்கு பிற்பாடுதான் தேரருக்கு இந்த 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட தரப்புக்கு 5 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தீர்ப்பாக வழங்கி இருந்தது. தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் நீதிபதி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்த வருமானம் பெறுவோர் பகுதிகளை இது போன்ற ஆசிரமங்களை நடத்தி சிகிச்சைக்காக வருகின்ற மக்களுக்கு இது போன்ற கொடுமைகளை செய்வது என்பது மக்கள் எதிர்பார்க்காத ஒரு குற்றமாக இருப்பதனால, இது போன்ற மனிதர்களால இந்த விஷயங்கள் நடப்பதனால இது ஒரு பாரிய குற்றமாக கருதி சமூகத்துக்கு இது போன்றவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுப்பதன் மூலம் சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கடுமையான தண்டனையை இந்த தேரருக்கு எதிராக நீதிபதி வழங்கினாங்க. கடந்த சில மாதங்களாக இப்போது தேரர்களோட படம் தான் நாடு தழுவிய ஓடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. எதுவுமே அறியாதவர்கள் விஷயத்தில் தான் இவர்களுடைய இந்த கொடூர செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. எனவே இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தகுதி தராதரம் பார்க்காது உரிய தண்டனைகள் வழங்குவதனூடாக இந்த குற்றங்கள் குறையும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருப்பதனால நீதிமன்றங்கள் இப்போது சுயாதீனமாக இயங்குவது என்பது ஆரோக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த 2 மிக மிக முக்கியமான வழக்குகள் இப்போது நிறைவுக்கு வந்திருக்குது. இந்த 2 வழக்குகளுடைய தீர்ப்பு வருகின்ற மாதம் 31ஆம் திகதி இதற்கான தீர்ப்பை அறிவிப்பதாக இப்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய 3 நீதியரசர்கள் கொண்ட குழாம் அறிவித்திருப்பது என்பதுதான் இப்போது எவ்வகையான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிருக்கு. இந்த 2 வழக்குகள்ல முதலாவது வழக்கு யாருடையது, யாருக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் பாதுகாப்பு செயலராக இருந்த ஹேமசரி பெர்னாண்டோ அவங்களுக்கு எதிராக சட்டம் அதிபர் திணைக்களம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த உளவு தகவல்கள் கிடைத்தும் தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கை நடத்தி வந்தாங்க. நீண்ட விசாரணைக்கு பிற்பாடு நேற்றைய தினம் இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் அனைத்து விசாரணைகளும் நிறைவுக்கு வந்தாச்சு. எனவே இதனுடைய தீர்ப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி இதற்கான தீர்ப்பை வழங்குவதாக குறித்த 3 பேர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்து இருப்பதான அறிவிப்பை விட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த வழக்குல எவ்வகையான ஒரு தீர்ப்பு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவங்களுக்கு எதிராக வழங்கப்பட போகுது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போது மக்களிடையே உண்டாகிருக்கு. முன்னாள் போலீஸ் அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராகவும் இதே குற்றச்சாட்டுகள் இதனுடைய தீர்ப்பும் எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குறித்த நீதியரசர்கள் கொண்ட குழாம்
அறிவித்திருக்கிற சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த 2 பேருக்கும் எதிராக கோட்டபய ராஜபக்ஷ அவங்களுடைய காலத்துல சட்டமா அதிபர் திணைக்களம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு இருவருமே குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி மேல் நீதிமன்றத்தினால் விடுதலையும் செய்யப்பட்டாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு மீண்டும் தொடரப்பட்டு இருவருக்கும் எதிரான வழக்கு விசாரணை நிறைவுக்கு தீர்ப்பு மட்டும் இப்போது எஞ்சிருக்கின்ற சூழ்நிலையில் தான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கு. அரசு புலனாய்வுடைய பிரதானியாக இருந்தவர் நிலந்த ஜெயவர்தன, இவரிடத்தில் தான் அனைத்து உளவு தகவல்களும் கிடைச்சிருக்கு. என்பிபி அரசு வந்ததுக்கு பிற்பாடு முதலாவது செய்த வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஊடாக நிலந்த ஜெயவர்தன கட்டாய விடுமுறையில அனுப்பப்பட்டாரு. அதுக்கு பிற்பாடு உள்ளக விசாரணை ஒன்று மேற்கொண்டாங்க. விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவு தகவல் கிடைத்தும் நிலந்த ஜெயவர்தன ஈஸ்வர் குண்டு தாக்குதலை தடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு போலீஸ் பணியிலிருந்து உடனடியாக அமுலுக்கும் வகையில நிலந்த ஜெயவர்தனையை பணி நீக்கம் செஞ்சாங்க. அப்படியான ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சது. ஒரு ஆரோக்கியமான விடயமாக பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் தான் இப்போது ஈஸ்வர் குண்டு தாக்குதலுடைய விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு பல்வேறு பூதங்கள் வெளிவருகின்ற சூழ்நிலையில் தான் குறித்த வழக்கினுடைய தீர்ப்பும் எதிர்வரும் ஜூன் மாதம் 31ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமல் வீரவன்ச, திலித் ஜெயவீர, உதய கம்மன்பில, சுதீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன, மஹிந்த பத்திரன ஆகியோருக்கு எதிராக இப்போது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் விசாரணையையும் தாம் மேற்கொள்வதாக சிஐடியினர் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல மோஷன் அடிப்படையில வழக்க விசாரணைக்கு எடுத்த போது நீதிமன்றத்துல 14 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்துல இவர்களுக்கு எதிராக சிஐடி முன்வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சலையனுடைய கைதை தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருந்தாரு. இந்த உண்ணாவிரதத்தை அடுத்து அரசியலை உள்நோக்கமாக கண்டு இந்த ஒரு விசாரணைக்கு இடையூறை ஏற்படுத்தும் விதத்துல ஊடகங்கள்ல கருத்து சொன்னதும் பரப்புரை செய்ததும் பரப்புரையின் காரணமாக நீதிமன்றத்தை இவங்க அவமதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. ஒவ்வொருவரும் என்ன வகையான வார்த்தை பிரயோகங்களை விட்டாங்க, எவ்வகையான விமர்சனங்களை முன்வச்சாங்க அப்படின்ற விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. இதுல விமல் வீரவன்ச என்ன வகையான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷலே டிஓ என்ற முறையின் கீழ் சாணி அபேசேகர் அவர்களுடைய சித்திரவதை முகாமில் தடுத்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை 4 முறை சொல்லி இருக்கிறாராம். உதயகமமில எவ்வகையான வார்த்தைகளை விட்டிருக்கிறாரு, எவ்வகையான விமர்சனங்களை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமானுஷ்யமான முறையில சுரேஷ் சலைய சித்திரவதை செய்கின்ற சாணி அபேசேகர் அவனுடைய வதை முகாமில் இருந்து சுரேஷ் சலையை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாராம். திலித் ஜெயவீரனுடைய கருத்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ அறிக்கை கிடைத்ததுக்கு பிற்பாடு நீதிமன்றம் புதிய ஒரு மருத்துவ குழுவை நிறுவியிருப்பது என்பது மட்டமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த ஒரு வார்த்தை நீதிமன்றத்தை மிக மோசமாக விமர்சிக்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகமாகத்தான் பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தையும் சிஐடியினர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாங்க. மஹிந்த பத்திரனை எவ்வகையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தினூடாக ஒரு புதிய மருத்துவ குழு நியமிக்கப்பட்டது. இந்த மருத்துவ குழு ஜேபிபியினுடைய ஒரு குழு அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு விமர்சனத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த பெயர் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு நபரும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதத்துல கருத்துறுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுக்களை முன்வச்சு 14 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சாங்க. எதிர்வரும் தினங்கள்ல மேன்முறையீட்டு நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தின்கள் இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தாம் செய்வதாக இப்போது நீதிமன்றத்துல கூறியிருக்கிறாங்க சிஐடியினர். இதுவரைக்கும் ஈஸ்வர் குண்டு தாக்குதலை வச்சு அரசியல் குழப்பம் நடத்தினவங்க இப்ப சுரேஷ் சலை என்ற ஒரு பாத்திரத்தை வச்சுதான் இப்போது யுத்தத்தை முடிச்சவங்க, நாட்டை காத்தவங்க, இவங்களை எப்படி நீங்க விசாரணைக்கு உட்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் சுரேஷ் சலையை வச்சு ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்ற நினைக்கிறவங்க தான் இந்த ஒரு குழுவாக இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் நீதிமன்றம் என்பது சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு மக்களுக்கான நிறுவனம். அதன் மீது மட்டும்தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அரசியல்வாதிகள் ஈஸ்வர் குண்டு தாக்குதலை வச்சு பல்வேறு அரசியல் லாபங்களை அடைஞ்சவங்க, குண்டு தாக்குதலோடாக அரசியல் லாபம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு நீதி வாங்கித்தாவோம் அப்படின்னு சொல்லி குதிரைக்கு புல்லு கட்டுற மாதிரி மக்களை ஏமாத்தி அதனோடாக அரசியல் லாபம் அடைஞ்சவங்க தான் இப்போது சுரேஷ் சலைக்காக கண்ணீர் விட்டு தாம் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சுரேஷ் சலையை காப்பாற்றிட்டா அனைவரும் காப்பாற்றப்பட்டுவாங்க என்ற நோக்கில இப்போது நீதிமன்றத்தை கூட மதிக்காம நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கின்ற ஒரு இடத்துல உதய கம்மமில, திலித் ஜெயவீர, அதுபோக விமல் வீரவன்ச போன்றவர்களுடைய கருத்துக்களும் கருத்தாளர்களும் உரையாடலும் இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தால் ஈஸ்வர் குண்டு தாக்குதலுடைய விசாரணைக்கு குந்தகம் விளைக்கின்றவர்கள், நீதிக்கு அப்பாற்பட்டு செயற்படுகின்றவர் அனைவருக்கும் எதிராக நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதற்கான சட்ட நடவடிக்கையினை சிஐடியினர் இவர்கள் மீது மேற்கொள்ளணும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட
ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கட்டும். சிறுவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு தேசமாக எமது தேசம் இருக்கட்டும். மதவாதம் இனவாதம் அல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.